மதியம் வந்துட்டு நாங்கள் பாப்பாவுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் 3 மணிக்கு இங்கே வர சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 12 மணிக்கு வர முடியாதுங்க சார், எங்களால் 3 மணிக்கு தான் சாமி கும்பிட்டு முடிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தோம். 3 மணிக்கு மேலே எங்களுக்கு வண்டி அனுப்பி விட்டாங்க. இங்கேருந்து வந்துட்டு வெண்ணமலைக்கு இங்கேருந்து கார் வச்சு கார்லேருந்து வெண்ணமலை கோயில்கிட்ட வந்துட்டு பஸ் நின்றுச்சு. அங்கே வந்துட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க சார். அங்கேருந்து நாங்கள் வெண்ணமலையிலேருந்து நேராக ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை போனோம். அங்கே போயிட்டு அங்கே எங்களுக்கு ரூம்லாம் அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. போகிற வழியில எங்களுக்கு சாப்பாடுலாம் செட் பண்ணாங்க, சாப்பிட்டோம். அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு தங்க வச்சு, மகாபலிபுரத்தில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. அடுத்து நான் நேற்று காலையில் 7:30 மணிக்கு எல்லாம் வந்துட்டு விஜய் சாரை பார்க்காம சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார். ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். நாங்கள் 8 பேருமே போய் பார்த்தோம். அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஒரு பாடி கார்டு இல்லை, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு பிஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை. நாங்கள் 8 பேர் சேர்ந்து அவர் அடிச்சுனா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்ற வர முடியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபோன்லாம் நாங்கள் எதுவும் உள்ளே கொண்டு போனேங்க சார். அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தனால சாரி சொன்னோம். அவரும் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார். அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது நம்ம நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார். அவர் வந்துட்டு ஆள் வீக்காக ஆகிட்டார், முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆள் பார்க்க ரொம்ப டல்லாக இருந்தார். உங்கள் காலில் மட்டும்தான் விழுந்தாங்களா? அம்மா காலில் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் விழுந்தாங்களா? அது தெரியலைங்க சார். நான் இன்னும் ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம். நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்று தான். இந்த மாதிரி வந்துட்டு பாப்பா வந்து உங்களை பார்க்கணும் வந்து இறந்துட்டாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், பாப்பா ஃபோட்டோ வச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ கொண்டு போயிருந்தேன் நான். அது இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன ஃபோட்டோ அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் இல்லைங்க பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு வேணும்னு சொல்கிறோங்க சார், சொல்லிட்டோங்க சார். வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. இங்கே கரூர் ஏன் வரல சார்? இங்கே வந்துட்டு கரூர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் பர்மிஷன் தரல. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது. இன்னும் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து இன்னொரு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. வரண்டா போலீஸ் பர்மிஷன் கிடைக்காம இருக்குது. மண்டபம் கேட்டு மண்டபம் தரலைங்க சார். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடைச்சோம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க சார். அவரை பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்துட்டு போயிருந்தா கூட அதிகபட்சம் அவருக்கு மட்டும் செலவாயிருக்கும். இப்போ இத்தனை ஃபேமிலிக்கு கூப்பிட்டு போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ், ஃபுட் எக்ஸ்பென்சிவ், அது இல்லாமல் வந்துட்டு தங்குற செலவு, இத்தனை பாடி கட்டு, அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு இதே இல்லைங்க சார். அவருக்கு இதில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு 20 லட்சம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசினா என்ன, பேசாட்டி என்ன? எனக்கு என்னென்னா வந்துட்டு அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு, அது மட்டும்தான் நான் நினச்சேன். அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போனதே, வேறு எதுக்காகவும் கிடையாது. மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் போடுற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போகிறாங்க. நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சார் தெரியும். அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் கொண்டு விட்ட, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு. நான் என் 2 பிள்ளைகள் எப்படி வருதுன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கம் என் சொந்தக்காரங்க கூட தெரியாது சார். நான் எப்படி தங்கணும்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும்? எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சார்? எங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே பேசினாங்க சார். அவரே எங்களை வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் இது பண்ணிட்டு பேசினாருங்க சார். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாம் தான் வெளியில் வந்தோம் சார். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேர் வந்துருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நாங்கள் வெளியே வந்துடுறோம். அதுக்கு மேலே எங்களால் பேச முடியல, அவர் பார்க்க முடியல.
கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வைத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் ஆனந்த் ஜோதி என்பவர் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது தன்னுடைய தாயினுடைய காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று விஜய் கதறி அழுததாகவும் தங்களை விட விஜய் மிகவும் நொந்து போய் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என்ன தேவை என்றாலும் தயங்காமல் தன்னிடம் கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம்.